இந்த ட்ரேடிங் ஜாக்கி சேனலை யூடியூப்ல பார்க்குற எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த சேனல் வந்து நாங்கள் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றும் வேல்யூபிள். நான் அது நிறைய மாற்றிக்கிடுவேன். ஓகேங்களா? இந்த சேனல் மூலமா நம்ம வந்து யாருக்கும் ட்ரேட் கொடுக்கறதே கிடையாது. அப்படி ட்ரேடு கொடுக்கறது சட்டப்பூர்வமா இல்லை, அது தப்பு அது. ஸோ இது வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் தான். வெறும் நம்ம வந்து பாடம் படிக்கிறோம், அவ்வளோதான். ஃபியூச்சரில் நம்ம செபியில் பதிவு பெற்ற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கற்றுக்கிட்டு அவங்களோட அப்ரூவலோட ட்ரேட் எடுக்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். இது முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே நம்ம பதிவு செய்து மக்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறோம். இதை கவனமாக வச்சுக்கோங்க. நான் ட்ரேடு கொடுத்தாலும் தயவு செஞ்சு இதை எடுக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபுல் ரெட் கேண்டில் வைக்கிறான், பார்க்கலாம். 24,500 கால் போனதில் இந்த பக்கம் 24,600. பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி வச்சிருக்கான் பாத்தீங்களா சார்? இதில் நம்ம ஃபர்ஸ்ட்ல லைன் போட்டுக்கிறோம் 50%ல 24,592 584, சாரி. இப்போ பாருங்க, இது ஆக்சுவலி இந்த 50% தொட்டுட்டு கீழே தான் போகணும். ஆனா பாருங்க மேல போறான். கரெக்ட்டுங்களா சார்? ஆமாங்க சார். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கவனமா வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எந்த இடத்துல திரும்புறாங்கிறது பார்க்கணும். இன்னைக்கும் பிரைஸ் அதிகமா தான் இருக்கு. ஒன் மினிட்ல எங்க நமக்கான ட்ரேடுக்கான வாய்ப்பு எங்க கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம், பார்க்கலாம். மூணாவது நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடில் நம்ம வந்து சென்செக்ஸ் எடுக்கலாம். இது பாருங்க, இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டான்னு வைங்களேன். ஸோ நம்ம வரைக்கும் இது வரைக்கும் போவான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு 30 செகண்ட் பார்ப்பாங்க என்ன பண்றான்ட்டு. 29 எடுக்கலாம் சென்செக்ஸ்ல. இந்த பக்கம் 29,600. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டான்.
ஸோ இது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுல இருந்து இது வரைக்கும் போவானாங்கிறது நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேடு பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு என்கல்பிங், ஒரு பக்கா என்கல்பிங். இதுல இருந்து நமக்கு வந்து அதிகபட்சம் இலக்கு எது அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் போகலாம் அல்லது இது வரைக்கும் போகலாம், இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ₹255 க்ளோஸ் கொடுக்குறான்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. அப்படி க்ளோஸ் கொடுக்குறான்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா மட்டும் இதை நம்ம வந்து பார்க்கலாம். அதனோட இலக்கு எது வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 55ல இருந்து 57, 58, 60, 61, 55ல இருந்து 61, கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் போயிருக்கலாம். ஐம்பத்தஞ்சுல இருந்து 61, 63, 63. ஸோ 8 பாயிண்ட் கொடுத்துருக்கானா? ஹையஸ்ட் எவ்வளவு? 64. ஹையஸ்ட் வந்து 64 அப்படின்னா நமக்கு வந்து 9 பாயிண்ட் கொடுத்துருக்கான். எஸ், 9 பாயிண்ட் கொடுத்துருக்கான். பார்ப்போம் இவன் எந்த அளவுக்கு போறான்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரேட் எடுக்கலாங்க. ட்ரேட் எடுக்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து கற்றல் நோக்கங்களுக்காக நம்ம யாரும் ட்ரேட் எடுக்கல, ட்ரேட் கொடுக்கல. ஸோ 55ல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணா அவன் எது வரைக்கும் போவாங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 9 பாயிண்ட் கொடுத்துருக்கான் இது வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த 50% தொட்டுட்டு தான் கீழே இறங்கிருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டேப் இருக்கு. இந்த ஸ்பின்னிங் டேப்பை இவரு வின் பண்றாரா அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்பின்னிங் டேப்பை வின் பண்றாரான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நமக்கு இது வரைக்கும் 9 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 24,600 புட்டுல 255க்கு எடுத்து 264 வரைக்கும் போயிருக்கான். பார்ப்போம். அவ்வளவுதான். இந்த 9 பாயிண்ட், இந்த முதல் இலக்கு வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த 9 பாயிண்ட்லயே. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு மார்க்கெட்டு? மறுபடியும் உள்ளதான் போறாரு. உள்ள போறாரான்னு பார்ப்போம். இவர் எந்த அளவுக்கு ட்ரேட் கொடுக்குறாருன்னு கால் ஆப்ஷனை செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் டேக்கை நம்ம எடுத்துலாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டாக் லேபிள்ல போயிட்டு சிம்பிள் நேம் ஸ்டாக் டிக் பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன்ல நம்ம எங்க போலாம் அப்படின்னு, எங்க இதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க இல்லையா? இந்த ஸ்பின்னிங் டாப்பை அவர் வின் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும். அப்படி க்ளோஸ் கொடுத்தாதான் அது கரெக்டா இருக்கும். கால் சைடு க்ளோஸ் கொடுக்கல. பார்க்கலாம். எவ்வளவு அழகா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து நமக்கு வந்து 9 எத்தனை மணிக்கு முடிஞ்சது? கிட்டத்தட்ட 9:20க்கே 9:19க்கே முடிஞ்சிருச்சு நமக்கு.
9:19க்கே அழகா முடிஞ்சது. சூப்பரா. நம்ம எதிர்பார்த்த மாரி. இவ்வளவுதான். சின்ன சின்னதா மினிமமா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம வந்து ட்ரேட கவனிக்கணும். பார்க்கலாம். இவனால மேல ஏற முடியல பாருங்க. இதை உடைச்சிட்டு மேல போனான். ஆனா அவனால மேல ஏற முடியல. திணறிக்கிட்டு இருக்கிறான் இந்த கேண்டில்ல. மேல ஏறணும்னா இதை தாண்டி போயிருக்கணும். மேல போக முடியல. அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இதை தாண்டி மேல போகணும். போக முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம். $303. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சானாக்கா பறப்பாங்க. ஸோ இவனோட இலக்கு எதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கரெக்டா இது வரைக்கும் இருப்போம். இது ஒரு தோராயமான ஒரு இலக்கு தான். இப்ப க்ளோஸ் கொடுத்துட்டான். பார்ப்போம். $304. ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஐயா மேல போவாரா கீழே இறங்குவாரா? இந்த இடத்துல ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப்பை இவரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால இவரோட இலக்கு வந்து இதுவா இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றோம். பாருங்க, ஒரே இடத்துலயே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஒரே இடத்துலயே டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. பார்க்கலாம். 304ல இருந்து 316 கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். இன்னும் 9 செகண்ட் இருக்கு. 7 செகண்ட் இருக்கு. 6, 5, 4, 3, 2, 1 முடிச்சிட்டாரு. கொடுக்கல. கீழே தான் இறங்கிருக்கு. செம்மையா ஃபைட் பண்றாங்க பாருங்க. 2 பேரும் செம்மையா ஃபைட் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். $290 வரைக்கும். இந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் இவ்வளவு தூரம் வரான்னா காஸ்ட் வந்து இங்கேயே எக்ஸிட் பண்ணிடணும் அடுத்த கேண்டில்லே. ஏன்னா இந்த கேண்டில் வந்து பீட் கொடுத்தா இந்த கேண்டிலும் பீட் கொடுத்தான். ஆனா இதை பீட் பண்ணி மேல போவே இல்லை பாருங்க. அப்போ இந்த இடத்துலயே வந்து நம்ம இது போகாது அப்படிங்கிற அந்த தீர்மானத்துக்கு நம்ம வந்துடணும். அதுக்கு மேல அவன்கிட்ட சண்டை போடுறது. சரி, அப்ப இவன் என்ன செய்யறான் பார்ப்போம். புட் ஆப்ஷன்ல அகைன் மறுபடியும் இவனை பீட் பண்றானா, 264 பீட் பண்றானான்னு பார்ப்போம். 264 பீட் பண்ணானாக்கா கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் இவனால போக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கீழே அந்த இடத்துல கேப் இருக்கு. அந்த கேப்பை அவர் ஃபில் பண்றதுக்கு இறங்கி வருவாரா அப்படின்றத பார்க்கலாம். ரன்னிங்ல இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்துட்டு மேல போனானா இன்னும் நல்லா போவான். இதே போர்ஸ்ல போனானா அவ்வளவு தூரம் போக மாட்டான். கிணறுவான். ரொம்ப அவன் கஷ்டப்படுவான். ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல ஒரு சின்னதா வரணும். அதான் இந்த இடத்துல வந்துட்டு மேல போனானாக்கா நல்லா இருக்கும் அவனுக்கு. ஏன்னா இங்க ஆறு இருக்கும். அந்த ஆறு நம்ம பீட் பண்ணணும். இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த செல்லர்ஸை வந்து அவன் காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையர்ஸ் உள்ள வந்தாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸா சிரமம் இல்லாம போவாங்க. பாருங்க, அதே மாதிரி செல்லர்ஸ் உள்ள வராங்க. பார்க்கலாம். ஒரு 15 செகண்ட் இருக்கு. நாலு செகண்ட். இப்படி அழகா வந்து செல்லர்ஸ் வந்துருக்காங்க.
இதுக்கப்புறம் பாருங்க பையர்ஸ் மேலே போறானா கீழே போறானான்னு பார்ப்போம். இதை பீட் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஸ்பாட்ல நம்ம எப்படி கணிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த விக்கோட ஓப்பனிங் பாயிண்ட்ல போட்டு இதை க்ளோஸ் வைக்கிறானான்றது நம்ம வெயிட் பண்ணணும். இந்த க்ளோஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகும். இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கிறாங்க. அந்த செல்லர்ஸை அந்த பையர்ஸ் வந்து பீட் பண்ணி மேலே வரணும். அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லைன் சார்ட் வச்சுக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இங்க இருக்கா விக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் போடுவோம். கேண்டில் மாற்றிக்குவோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைட்டுக்கு இதை வச்சுக்கிட்டு இதை பீட் பண்ணுறோம்ன்றதை நம்ம செக் பண்ணோம். ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும்னா இந்த மாதிரி போடணும் பக்காவா. இது பாருங்க, இந்த செல்லர்ஸ் அடிச்சவனை பூரா காலி பண்ணிட்டு மேலே வரான். ஸோ இதை ஜெயிப்பானா தோப்பானா பார்க்கலாம். சென்செக்ஸ்ல என்ன பண்றாரு? சென்செக்ஸ்ல இதே போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. சேம். இன்னும் சின்னதா ஒரு செல்லிங் வந்தா நல்லா இருக்கும். 33 செகண்ட் இருக்கு, பார்ப்போம். சின்னதா ஒரு செல்லிங் வரணும். வந்தானா நம்ம பிச்சுக்கிட்டு பறப்பான். ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். உடைக்கிறானா அடிச்சிட்டான். வெரி சூப்பர். எவ்வளவு அழகா வரான் பாரு. இப்படி இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம 1 மினிட்ல பார்த்தோம். இப்போ 5 மினிட்ஸ்ல மாத்தி பார்ப்போம் இவன் என்ன சேட்டை செய்யறான்ட்டு. இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் மாத்தி பார்க்கும்போது இங்க என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப்பு. அந்த ஸ்பின்னிங் டாப்பை 2 பக்கமும் பீட் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பக்கமும் பீட் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு பீட் பண்ணாதான் மார்க்கெட்டு போகும். அது வரைக்கும் இங்க வால்டைல் தான் நடந்துட்டு இருக்கும். அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்பின்னிங் டாப்ல எந்த பக்கமும் நம்ம வந்து ட்ரேட் இந்த இந்த இன் பிட்வீன் இந்த ஸ்பின்னிங் டாப்புக்குள்ள நடக்கிற கரெக்ஷன்ல நம்ம ட்ரேடு போகக்கூடாது. ஏன்னா 2 பக்கமும் அடிப்பாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த பக்கம் போகுதுன்னு ஜட்ஜ் பண்ண முடியல இப்போதைக்கு. பார்ப்போம். பார்க்கலாம்.
இதுக்கு பேர் வந்தீங்கன்னா இதுக்கு பேர் ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவாங்க. 1 மினிட் கேண்டில் இதுக்கு பேர் வந்து ஃபாலிங் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாலிங் வெஜ்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, இங்க எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை அவன் பீட் பண்ணி உள்ள வந்துனா தான் மேலே போவான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை அவன் பீட் பண்றானான்றது பார்ப்போம். இந்த 1 மினிட் ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டிலுங்களா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் இது 1 மினிட் கேண்டில்ல இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை அவன் பீட் பண்ணி மேலே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா மேலே போவான். இதுக்கு பேர் ஃபாலிங் வெஜ்னு பேர். இதுக்கு நம்ம எப்படி ப்ராப்பரா லைன் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்தோன்னு மேலே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கீழே தான் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். இந்த இடத்துல இருந்து இப்படி போடலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி மேலே நகர்த்தணும். இதுக்கப்புறம் நீங்க பாருங்க கேண்டில்ல எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அதே இடத்துல வருவான். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃபாலிங் வெஜ். 1 மினிட் கேண்டில் எவ்வளவு அழகா ப்ளே பண்றான் பாத்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள அவர் வரணும், வராரான்னு பார்ப்போம். அப்படி வந்தாருன்னா மேலே போயிடுவார். எக்ஸாக்டா பாருங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு ட்ரேடுமே நம்ம எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பின்னிங் டாப்புக்குள்ள ஒரு ட்ரேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. அப்படியே பொறுமையா எந்த பக்கம் உடைக்கிறான்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கணும். இப்போ ஃபைனல் கேண்டில் இங்க என்ன வச்சிருக்கான், ஒரு ஸ்பின்னிங் டாப் வச்சிருக்கான். இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து என்ன அர்த்தம், கீழே போறதை தடுக்கிறான்னு அர்த்தம். அப்ப கீழே போறதை தடுக்கிறான்னா நம்ம எங்க ட்ரேடுக்கான என்ட்ரி அப்படின்னு பார்த்தா இந்த கேண்டிலோட முடிவு தான். இந்த ஸ்பின்னிங் டாப்போட முடிவுல இவர் வந்து ஜெயிக்கணும். ஒரு கிரீன் வச்சு மேல வந்தாதான் இவர் வந்து மேல போவார்னு நம்ம நினைச்சுக்கணும். அது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போகவே கூடாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுக்கு மேல மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு ஆள் இல்ல, இது தாண்டறதுக்கு செல்லர்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார். கேப் ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு சார்? ஆமா, சான்ஸ் இருக்கு சார். எஸ், உடைக்கிறான் பாருங்க. எஸ் சார். உடச்சிட்டான் பாருங்க. இதுதான் 265 கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ண மேல போயிடும் சார். ஓகே சார். ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரீனுக்கு அப்புறம் மேலதான் உடைச்சிருக்கணும், மேல உடைக்க முடியல, கீழே இறங்கிட்டான். அதனால அந்த ஃபாலிங் வெஜ் வந்து ஃபெயிலியர் இந்த இடத்துல. ஓகே சார். பார்ப்போம், இதை உடைக்கிறான் இப்போ கீழே. இன்னும் முழுமையா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா மேல போயிடும். பார்ப்போம். இப்ப இன்னும் நல்லா கவனிங்க. இது ஒரு ஃபாலிங் வெஜ்ஜா கிரியேட் ஆகுது. அப்படி ஃபாலிங் வெஜ்ஜா கிரியேட் ஆனாலும் இந்த இடத்துல கேண்டில் இந்த சேனலை உடைச்சாலுமே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள வரணும். வரும்போதுதான் இங்க வந்து அதிக அளவு பையர்ஸ் இருப்பாங்க, மேல தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த செல்லர்ஸ், இங்க போட்ட செல்லர்ஸ் மறுபடியும் உனக்கு கீழே இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு இந்த இடத்துல சரி சேனல் உடச்சிட்டா அதுக்கப்புறம் மேல போயிடான்னு சொல்லிட்டு நம்பி எடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க செல்லர்ஸ் இல்லைன்றது தீர்மானம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல செல்லர்ஸ்னால முடியல, அதாவது பையர்ஸ்னால முடியல, செல்லர்ஸ் உள்ள வராங்க. இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும். பார்க்கலாம், இன்னொரு 48 செகண்ட் இருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் அவன் பீட் பண்ணிட்டான். இது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு.
இந்த இடத்துல அந்த இதுக்கு முந்தின இலக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேலே இறங்க முடியாது. இந்த 2 பேர் தான் இங்க அவனை இறங்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, 4 செகண்ட், 2 1 0 முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து 265 தொட்டுட்டு அப்படியே பறக்கிறானான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இவன் தான், இந்த இடம் தான். இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 254, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இந்த தலை வரைக்கும் வைக்கலாம். இரநூத்தி 65ல இருந்து 3 பாயிண்ட் போயிருக்கான். இருநூத்தி 65ல இருந்து 3 பாயிண்ட், 4 பாயிண்ட். இப்படி எல்லாம் பயமுறுத்தலாம் பாத்தீங்களா? பார்க்கலாம். இந்த சப்போர்ட் இந்த இடத்துல தொட்டுட்டு மறுபடியும் கீழே போறானா இல்ல மறுபடியும் உள்ள வரானான்னு பார்ப்போம். போயிட்டான், உள்ள வந்துட்டான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டான். இப்போ இங்க வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணாதான் பார்ப்போம். நீங்க ஒரு ஸ்கால்பரா இருந்திருந்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல சக்சஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு ஸ்கால்பரா இருந்திருந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள ஒரு வரணும்ல, வந்தா தானே இது வின் பண்ண முடியும். வேற க்ளோஸ் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். க்ளோஸ் கொடுக்குறாரா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இதுல இன்னொரு 5 செகண்ட் இருக்கு கால் ஆப்ஷன்ல. க்ளோஸ் கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, எஸ், க்ளோஸ் கொடுத்துட்டாரு. இதுல க்ளோஸ் கொடுத்துட்டாரு, இதுல இன்னும் க்ளோஸ் கொடுக்கல. மேல போயிடுவாரா? ஸோ இந்த 291ல இருந்து இவருக்கான இலக்கு என்ன அப்படின்னா இங்கதான் 98. எண்பத்தி 86ல இருந்து 98 போவாரா? 12 பாயிண்ட். டச்சிங் பண்ணிட்டாரு. 98 கிராஸ் பண்ணிட்டாரு. இங்க என்ன நடக்குது? இங்க ஃபுல் கேண்டில், செம்ம என்கல்பிங் இது 5 மினிட்ஸ்ல. அப்ப என்ன ஆகும்?
உங்களோட இலக்கை இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஸோ அடுத்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம். இதை க்ளோஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்ப்போம். 13 செகண்ட். இதை தாண்டி நல்லாவே க்ளோஸ் கொடுத்துருக்கிறாரு. பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இலக்கு வந்து நமக்கு முடிஞ்சது 85ல இருந்து 98. அடுத்த இலக்கு வந்து 307. 307 தாண்டுவாரா பார்க்கலாம். 307 300 வந்துட்டாரு. 302 302ல இருக்கிறாரு. 303 304 எவ்வளவு ஃபாஸ்டா பாருங்க. 305. வாவ் சூப்பர்ல. 305 307 2 பாயிண்ட். 305ல நிக்கிறான். 305 ஹையஸ்ட். 307 தொடுவானா பார்ப்போம். கேண்டில் முடியறதுக்கு இன்னொரு 14 செகண்ட் இருக்கு. தொட்டுட்டு மறுபடியும் மேல போவானா? இல்ல, அவ்வளவுதான். 305ல இறங்கிட்டாரு. 305 வரைக்கும் போயிருக்காரு. அவ்வளவுதான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரேட் இல்லையா? 285ல இருந்து 305 வரைக்கும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட்? கிட்டத்தட்ட 20 பாயிண்ட். இதுல 20 பாயிண்ட். இதுல இவங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள உள்ள வந்ததுனாலதான் இது நடந்தது. பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபாலிங் வேஜோட சீக்ரெட். தான் இது நிறைய பேர் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள உள்ள வரும்போது கண்டிப்பா அந்த டார்கெட் இந்த இடம் போயிடுவாங்க. 1 மினிட்ல மட்டுமா இல்ல எல்லா டைம் ஃப்ரேம்லீங்களா சார் ஃபாலிங் வெட்ஜ் வந்து? எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் இருக்கலாம். 5 நிமிஷத்துலயும் இருக்கலாம், 1 மினிட்லயும் இருக்கலாம். நம்ம ஸ்கால்பரா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மினிட்ல தான் பார்க்கணும். மொமெண்டம் போறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப மொமெண்டம்ல நம்ம ஃபாலிங் வெட்ஜ்னு இதை சொல்லவே முடியாது இல்லையா? ஆனா 1 மினிட்ல நமக்கு தெளிவா தெரியுது. பார்க்கலாம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கான். 305 வரைக்கும் போய் போய் முட்டிக்கிட்டு இருக்கான். 306 306 307 7 போயிட்டான். 8 தாண்டிட்டான். சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அருமையான ட்ரேட். அருமையான ட்ரேட். செம்ம ஸ்கால்பிங் ட்ரேட். இதை நான் வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்ல போடுறேன் நம்ம மக்களுக்கு. நோட் குரூப் அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா இந்த மெத்தட்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. நம்ம இதோட இந்த ட்ரேட் அருமையா முடிச்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரேட் எடுத்தோம் 9 பாயிண்ட். அடுத்து ஒரு ஸ்கேல்ப் பண்ணோம் 4 பாயிண்ட். அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாலிங் வெட்ஜ்ல பிரேக் அவுட்ல கரெக்டா ட்ரேட் எடுத்தோம். அதனோட டார்கெட்டை முடிச்சிட்டான். அவன் இன்னும் போவான். ஏன்னா இவ்வளவு பெரிய என்கல்பிங்க வச்சமே அப்படியே நிறுத்த மாட்டான். இவன் அவ்வளவு சோடையெல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பா அந்த டார்கெட்டை தொடுவான். ஆனா நமக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லை. நமக்கான ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஓகே ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும் மார்க்கெட்டை. ரொம்ப போயிட்டு அவனை துரத்திக்கிட்டே இருந்தோம்னா அவன் நம்மளை திருப்பி அடிச்சிருவான். அது நம்மளால தாங்க முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி. யூடியூப்ஸ்ல பார்த்தவங்களுக்கும் சரி, இங்க நம்ம குரூப்ல பார்த்தவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்ன இன்னும் கொஞ்சம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். சார் சென்செக்ஸ்ல இன்னும் டச் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். அது பாருங்க. பார்க்கலாம். சென்செக்ஸ்ல வந்து நம்ம சென்செக்ஸ்ல வந்து இது ஃபாலிங் வெஜ்ஜாவே ஆக்ட் பண்ணவே இல்லையா? சென்செக்ஸ்ல இது ஃபாலிங் வெஜ்ஜே கிடையாது. இது நிப்டில தான் நல்லா அழகா ஃபார்வர்ட் இது பண்ணிருக்கான். இது ஃபாலிங் வெஜ்ஜா நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல சேனல் போட்டா கூட இது ஃபாலிங் வெஜ்ஜா கவர் ஆகாது. நிப்டில பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கான் பாருங்க. மேல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு சப்போர்ட், மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு சப்போர்ட்.
இந்த சப்போர்ட்டை விட இந்த சப்போர்ட் கீழே இறங்கி இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஓகே மாதிரி ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஓகே ரொம்ப இது வந்து ரூல். இதுதான் வந்து இதனோட மிகப்பெரிய கண்டிஷன்ஸ். இப்படி இருந்தாதான் ஓகே இது ஃபாலிங் விஜய் கண்டக்ட் ஆகும். ஆனா ஓகே சென்செக்ஸ்ல அப்படி சொல்லவே முடியாது பாருங்க. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே அவன் வந்து வந்திருக்கான். ஆனா ரொம்ப என்ன பண்ணிருக்கான், 90 டிகிரில போயிருக்கான். இது வந்து ஒரு ஆர்டரா நம்ம எடுக்கவே முடியாது. இது ரொம்ப லோவா இருக்கு. இது மேல போவானே நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள வந்துட்டு இப்பதான் ஒரு மேல போறத பத்தி யோசிக்கிறாரு. ஆனா ஓகே நிப்டில ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ராஃபிட்டாவே கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா? எஸ் சார் இவ்வளவுதான். சூப்பர். ஓகே, போதும் நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார் Thank you so much தேங்க்யூ for சார் your valuable time for me.